அவன் அப்படி ஆர்வியல் தான் ஆத்மா. ஆர்வியல் என்ன? உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது. அப்படி உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய என்னை அறிய விடாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய கணக்கல் என்கின்ற மனதை நீராய் உருக்கி அதில் உள்ளிருக்கக்கூடிய ஒளியை வீசி என்னை அறிய வைத்த பெருமானே. அவர் யாரு? இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. உபாதி பேதத்தினாலே ஜீவ உபாதிக்கு இன்பம் துன்பம் என்பதெல்லாம் வருகிறது. ஏதோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறான்னு நினைச்சாதீங்க. உபாதி அப்படின்னா ஒன்றினுடைய இருப்புத்தன்மையை தனதாக்கி கொண்டு எது தான் இருப்பதாக காட்டுகிறதோ அதற்கு பெயர் உபாதி. அந்த உபாதியினுடைய பேதத்திலே தான் அந்த மாறுதல்கள் எல்லாம் ஏற்படுகிறது. எப்படி கடாகாசம் மட ஆகாசம் என்கின்ற இரண்டில் மட ஆகாசம் என்று பறந்து விரிந்து வியாபித்திருக்கக்கூடிய அந்த வெளியிலே ஒரு சுவற்றை கட்டினவுடன் அந்த சுவற்றுக்குள்ளே பல வீடு என்கின்ற பெயர் ஆகிவிடுகிறது. வீடு என்ற பெயர் ஆனவுடனே அதற்குள்ளே பல பல விஷயங்கள் நடக்கிறது. என்னென்னமோ எல்லாம் போவது வருவது எல்லாம் நடக்கிறது. இப்போ இந்த போவது வருவது என்று வீட்டுக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மகா ஆகாசத்தை பாதிக்குமா என்றால் பாதிக்காது. காரணம், அது வியாபித்திருக்கக்கூடியது. அதே போல அலை, மிகப்பெரிய அலை என்பது ஒன்று, மிகப்பெரிய கடல் என்கின்ற நீர்ப்பரப்பினுடைய தன்மையானது கடல் என்கின்ற பெயரை பெற்ற உடனே அதற்குள் நிகழுகின்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் அது ஆதாரமாக இருக்கிறது. அதுல ஒன்றொன்றுக்கும் ஒரு தனித்தனி ப்ராப்ளம் இருக்கிறது. அலைக்கு தனி ப்ராப்ளம், நீர்க்குமிழிக்கு தனி ப்ராப்ளம், பனிப்பாறைக்கு தனி ப்ராப்ளம். இப்போ அந்தந்த உபாதிக்கு பனிக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாம் பனி என்று ஆகின்ற காரணத்தினால் ஏற்பட்டது. அதே போல அலைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாம் அலை என்கின்ற உபாதியினால் ஏற்பட்டது. கடல் என்கின்ற ப்ராப்ளம் கடலினால் ஏற்பட்டது. அதுபோல உபாதியினுடைய தன்மையை பொறுத்து ஜீவ உபாதிக்கு இவைகளெல்லாம் இருக்கிறது. ஈஸ்வர உபாதிக்கு அதுக்கும் இருக்கிறது. என்னன்னா, நம்ம எல்லாம் கடை தேற்ற வேண்டும் என்கின்ற தன்மை. ஆனால் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. உண்மையிலே பார்த்தால் இல்லை, எந்த ஒரு பாதிப்பும் கடலுக்கு நீருக்கு இல்லை. ஆனால் உபாதிக்கு மேல் எழுகிறது கீழ் எழுகிறது என்கின்ற தன்மைகள் எல்லாம் இருக்கிறது. அதுபோல ஈஸ்வரனுக்கு சர்வவியாபி, சர்வஜன், சர்வசக்திமான் என்கின்ற அந்த உபாதிக்கு எதுவும் இல்லை. காரணம், அவர் சர்வஜன், அவருக்கு அறியாமை கிடையாது. சர்வ வியாபி, எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர், அவருக்கு பேதா பேதங்கள் கிடையாது. சர்வ ஈஸ்வரன். அதனால அவர் அத்தனையும் அவர் தன்னுடைய மாயையை தன் கையில் வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தை யூனிவர்சல் டான்ஸாக நடராஜ பெருமான் போல ஆடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு தான் ப்ராப்ளம். அப்போ உபாதிக்கு தக்கபடி அவரவர்களது நிலையிலே அதது வருகிறதே தவிர இன்பமும் துன்பமும் உள்ளானே இல்லானே. உபாதி என்கின்ற நிலையில இருப்பவராகவும் உபாதி கடந்த நிலையில இல்லாதவராகவும் யார் இருக்கிறார் தான் சாதுர்வண்யம் மயா சித்தம் குணகர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் என என்மேல் தான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரகல்பிதம். என்னில் தான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் கற்பிக்கப்படுகிறது, என்னில் தான் இந்த ஆட்டங்கள் எல்லாம் ஆடுகிறது என்கின்ற அவர் சர்வேஸ்வரர். அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை கொண்ட அவர் ஈஸ்வரன் என்கின்ற நிலையிலே ஒரு உபாதியிலே ஒரு சில நிலைப்பாடுகளை சித்தி திதி லயம் சிரோதானம் அப்புறம் அருளல் என்கின்ற அத்தனை அருளல் காத்தல் என்கின்ற அத்தனையும் ஞானம் கொடுத்தல் என்கின்ற அத்தனை செயல்களையும் அவர் செய்கிறார். இந்த ஜீவனம் மதம் ஆச்சரியம் என்னென்ன இருக்கிறதோ அவைகளிலே உழன்று கொண்டு அகங்காரத்தினாலே அந்த உபாதி அதை செய்கிறது. ஆனால்
இரண்டுக்கும் ஆதாரமாகிய நீருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுபோல சைத்தன்ய சுரூபத்துக்கு சிருஷ்டித்திதிலய காரணமாக இருப்பதனாலும் பாதிப்பில்லை. சிருஷ்டியிலே ஒருவனாக இருக்கக்கூடிய ஜீவோபாதியினுடைய பாதிப்புகளும் அதற்கு இல்லை. எனவே இன்பமும் துன்பமும் உள்ளான் என்கின்ற நிலையிலே ஜீவ ஈஸ்வர பேதமாக ஜெகத் பேதமாக இருக்கிற போது துன்பங்கள் எல்லாம் இருக்கிறது. அதே சமயத்தில் உபாதிக்கு அப்பாற்பட்டு சைத்தன்ய சுரூபமாக இருக்கிற போது இல்லை. அதனால் அவருக்கு இன்பமும் துன்பமும் உள்ளானே இல்லானே என்று நிலைப்பாட்டுக்கு தக்க, எப்படி ஆசிரியர் என்கின்ற நிலையிலே நீ பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் நிலைப்பாட்டுகளை கொண்டிருக்க ரோல் பிளே, வீட்டுக்கு வரும்போது நீ டிக்டேட்டராக ஆக முடியாது. ஆசிரியராக இருக்கும்போது அங்கே ஒரு ஒரு மனநிலையோடு கூடியவராக இருக்கிறார். அதுபோல அந்தந்த உபாதிக்கு தக்கபடி ரோல் பிளேக்கு தக்கபடி அந்தந்த நிலைப்பாடுகளிலே இன்பமும் துன்பமும் வரும் போகும். அன்பருக்கு அன்பரே, அன்பு எனும் பிடியில் அகப்பட்ட மாமருந்தே என்று சொல்கிறார்கள். அன்பருக்கு அன்பரே, யாரெல்லாம் அன்போடு கூடியிருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இவர் அன்பராக இருக்கிறார். ஆனால் இவரே தான் அன்பு. இவரது அன்பே சிவம். இந்த சிவத்தை புரிந்து சிவஸ்வரூபமாக சிவ வியாபகமாக சிவத்தினுடைய பக்குவமாக யார் இருக்கிறாரோ அவருக்கு அன்பு வெளிப்பாடு இருக்கிறது. அப்போ அன்பருக்கு அன்பாக இருக்கக்கூடியவர், யாரெல்லாம் அன்பாக இருக்கக்கூடியவர்களோ அவர்களுக்கு அன்பு என்கின்ற நிலையிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர் இன்னொன்று அன்பருக்கு அன்பனே, யாரெல்லாம் அன்போடு கூடியிருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை கொண்டவர். அப்படிப்பட்ட அந்த பேராலும் பெருங்கண்ணை இருக்கக்கூடிய அவர் நம்முடைய இந்த மலங்களை நீக்கி பேரருள் புரியட்டும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். வாய்ஸ் எப்படி இருக்கு? ஹரியோம்மா ஹரியோம்மா ஹரியோம் ஹரியோம் ஜி. வாய்ஸ் எப்படி இருக்கு கேட்டேன் சாமி. ஹரியோம் ஹரியோம் ஹரியோம். எப்படி இருக்கீங்கம்மா? ஹரியோம் ஹரியோம் ஹரியோம்.